श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे कंदाडை கோபாலார்ய மகாதேசிகன் ஆச்சரியமாக அருளிச் செய்த ஸ்தோத்திர கிரந்தம், காவிய லக்ஷணம் பொருந்திய ஸ்தோத்திர கிரந்தம் ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி. 717 ஸ்லோகங்கள் வேதாந்த தேசிகன் திவ்ய சரித்திரத்தை பற்றி. அதில் இன்றைய தினம் நம்ம பாக்யம் 15-16 ஸ்லோகங்கள் அனுபவிக்கப் போகிறோம். இந்த 15-16 ஸ்லோகங்களில் சுவாமி தேசிகனுடைய பிதாமகர் காஞ்சிபுரத்தில் யஜ்வா என்று அழைக்கப்படும் புண்டரீகாட்சர் என்ற வேத வித்வான், அவரை பற்றின ஸ்லோகங்கள் 15-16. சுவாமி தேசிகனோட குமாரர் எழுதிய ஸ்ரீமத் வேதாந்த தேசிக மங்களம், அதுலேயும் 3வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், பிதாயஸ்யான் அந்தசூரிகி புண்டரீகாட்ச யஜ்வனக பௌத்ரோயஸ்தனயஸ்தோதாரம்பாயாஸ்தஸ்ய மங்களம் என்று. அனந்தகிரி தோதாரம்பை என்ற தம்பதிகளின் புத்திரரும் புண்டரீகாட்ச சோமயாஜியின் பௌத்திரருமான ஸ்ரீ தேசிகனுக்கு மங்களம் தான். அங்கே புண்டரீகாட்ச சோமயாஜி, யஜ்வா என்று அழைக்கப்படும் புண்டரீகாட்சர் என்ற வேத வித்வான், அவருடைய பௌத்திரர், அப்படிப்பட்ட தேசிகனுக்கு மங்களம் தான் அங்கே குமாரவரதாச்சாரியர் அருளி செய்தது. இங்கே 15-16 ஸ்லோகங்கள் இன்றைக்கி அனுபவிக்கலாம். தஸ்யாம் புரியாமாசீத் யஜ்வா நாம்னாஹி புண்டரீகாட்சः விஸ்வாமித்ர மகாமுனி சந்ததி கலசார்ணவஸ்ய பூர்ணேந்துः. 15வது ஸ்லோகம். தஸ்யாம் புர்யாமாசீத் யஜ்வா நாம்னாஹி புண்டரீகாட்சः விஸ்வாமித்ர மகாமுனி சந்ததி கலசார்ணவஸ்ய பூர்ணேந்துः. அந்த காஞ்சி நகரத்தில் யஜ்வா என்று அழைக்கப்படும் புண்டரீகாட்சர் என்ற வேத வித்வான் வாழ்ந்து வந்தார். அவர் விஸ்வாமித்ர குலத்தில் பார்க்கடல், விஸ்வாமித்ரனின் பார்க்கடல் போன்ற வம்சத்துக்கு பூர்ண நிலவாய் திகழ்ந்தார். அதாவது சந்திர சோதரி அப்படின்னு மகாலட்சுமி பேர். ஏன்னா சந்திரனும் மகாலட்சுமியும் பார்க்கடல்லேருந்து அதை கடையும் போது வந்ததால் சந்திர சோதரி. அந்த சந்திரன் போல முழு நிலவு போல பார்க்கடல்லேருந்து வந்த முழு நிலவு, அதுபோல் விஸ்வாமித்ர கோத்திரம், அதில் அந்த பார்க்கடல் வம்சத்தில் வந்த பூர்ண நிலவு இந்த புண்டரீகாட்சர் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் 15வது ஸ்லோகத்தில். 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன பியூட்டின்னா, இந்த ஸ்லோகத்தில் வேர்ட்ஸ், அந்த ஒவ்வொரு பதமும் சதுர்முக பிரம்மாவையும் குறிக்கும், சுவாமியோட பிதாமகர் புண்டரீகாட்சர் யஜ்வா அவரையும் குறிக்கும். அவ்வளவு ஆச்சரியமான கவி நயம் கொண்டு இந்த ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார். நாவல்பாக்கம் யஜ்ஞம் சுவாமி இதை ரொம்ப அனுபவித்து அர்த்தம் எழுதியிருக்கிறார். சாதுக்கள் மகிழ்வுடன் அவரை படைப்பு கடவுளாகவே ஒப்பிடுகின்றனர். புண்டரீகாட்சர் சாதுக்கள், அனைத்தும் அறிந்த ஸ்காலர்ஸ், அவர்கள் இவரை படைப்பு கடவுளாகவே ஒப்பிடுகின்றனர் புண்டரீகாட்ச யஜ்வாவை. சரஸ்வதி தேவி முறையே தனது வாத்சல்யமான அந்யோன்யமான பார்வையால் சதுர்முக பிரம்மதேவனை வசப்படுத்துகிறார். அதே சரஸ்வதி தேவி தனது மேதா விலாசத்தால் சாதுரியம் மிக்க புண்டரீகாட்சரை இயக்குகிறார். பிரம்மதேவன் அஸ்வமேத யாகத்தை செய்தார், புண்டரீகாட்சர் ஜோதிஷ்டோம யாகத்தை நடத்தினார். இந்த யாகங்களால் அவர்கள் எம்பெருமான் ரமேஷரை மகிழ்வித்தனர். ரமாபதி காளிதாசன் முதல் ஸ்லோகத்தில்
ரகுவம்சத்தில் வாகர்த்தாவிவ சம்பிரத்தாம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவ் வந்தே பார்வதி ப ரமேஸ்வரவ். இந்த ரம ஈஸ்வரவ் ரமாபதி அந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயணனை வந்தனம் செய்கிறான் காளிதாசன். அந்த எம்பெருமான் ரமேஸ்வரரை மகிழ்வித்தனர் என்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் சதுரான அப்படின்னு 16வது ஸ்லோகத்தில் சதுரானனம் என்று இருக்குது. இதில் சதுகு ஆனன அப்படின்னா 4 ஃபேஸ்ட் பிரம்மா, சதுர்முக பிரம்மா, சதுர்முக பிரம்மா. சதுர ஆனன அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியமுள்ள சாதுரியம் மிக்க புண்டரீகாட்சர் அப்படின்னு, சாதுரியமுள்ள புண்டரீக. ஸோ ஒரே வார்த்தை சதுர்முக பிரம்மாவையும் தெரிவிக்கிறது, சாதுரியம் மிக்க புண்டரீகாட்சரையும் தெரிவிக்கிறது. அந்த புண்டரீகாட்சர் அவருடைய வேதாந்த ஞானம், அனுஷ்டானம், அவருடைய வாக்சாதுரியம் அதெல்லாம் தெரிவிக்கிறது. அதில் ரொம்ப அழகாக சந்தோ முதித்தாக, இது எப்படி இது யாருக்கு இது புரியும் அப்படின்னா, சந்தோ முதித்தாக நல்ல மக்கள், படித்தவர்கள், சாதுக்கள், அவர்களுக்கு இது புரியும், அவர்கள் இதை சந்தோஷித்து ஒத்துக்கொள்வார்கள் என்கிறார். ஏன்னா அவளுக்கு தெரியும் எப்படி இந்த புண்ணிய புருஷர்களை புண்டரீகாட்ச யஜ்வாவையும் சதுர்முக பிரம்மாவையும் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிப்பது அவர்களுக்கு புரியும் என்கிறார் சுவாமி. புண்டரீகாட்ச யஜ்வனும் இந்த சிருஷ்டி பண்ணும் சதுர்முக பிரம்மாவும் 2 பேருமே சரஸ்வதியின் இவர் சரஸ்வதியின் அன்பை பெற்றவர், அந்யோன்யமான பார்வையால் வசப்படுத்தினவர். தனது மேதாவியாசத்தால் புண்டரீகாட்சரை அனுகிரகித்தவர் சரஸ்வதி. 2 பேர் ரமாபதியை காஞ்சிபுரத்தில் யஜ்ஞம் பண்ணதால் ரமாபதியை திருப்திப்படுத்தினார். பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணார், புண்டரீகாட்சர் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணார். இவ்வளவு ஆச்சரியமான அனுபவம். அடியேன் தாசன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.